ஹலோ ஃபுட்டீஸ், யார் இருந்துச்சுட்டிக்கணுமா எல்லா பிள்ளைங்களும் அவ்வளோ கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தோம்ல, நம்மளோட ப்ரீவியஸ் கஸ்டமரோட ஃபோட்டோ. அதை பார்த்து இன்னொரு கஸ்டமர் அதே மாதிரி சிட்டிக்கணும் டீமில் கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை செய்கிறதுக்கு தான் நான் இப்போ ரெடி ஆகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம க்ரப் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஐசிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது 2 டயர் கேக்குங்கிறதுனால டாப் டயரில் இருக்கிற ஐசிங் பக்காவாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு கேக் ரொம்ப டாலாக ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். ஐசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே ரோஸ் டிசைன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ரெட் கலர் ரோஸ் 5 ரோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். ஸோ கீழே இருந்து மேலே வந்து நம்ம வேப்பிங் க்ரீமை இழுத்து கொடுக்கணும். ரோஸ் பெட்டல் நாசல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ கீழேருந்து மேலேன்னு இழுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் ரோஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக அடுத்த ரோஸஸும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ரோஸை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நல்லா இருக்கா? சரி, நம்ம நெக்ஸ்ட் ரோஸும் இப்போ இதே மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சிடுறேன். ஸோ எல்லாமே வந்து சேம் ஃபார்மேட் தான். கீழேருந்து மேலே அந்த மாதிரி இழுக்கணும். அதுக்கப்புறம் நைஃப் மாதிரி அந்த ரூஃப் செய்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு டூல் உண்டு. அதையும் நம்ம அதை வச்சு ஆட் பண்ணி எடுத்து அதில் ஒட்ட வைக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு அதை சுற்றி நான் க்ரீன் கலரில் லீஃப் கொடுக்குறேன். ஏன்னா ரோஸ் லீஃப் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதுக்காக லீஃப் டிசைனையும் அதை சுற்றி கொடுத்துட்டேன். அதை கொடுத்து முடிச்சுட்டு நம்ம டயருக்கு டிசைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் சிம்பிள் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன், ஸ்கை ப்ளூ கலர். ஸோ ஸ்கை ப்ளூ கலரை வச்சு அதில் ரோஸ் டிசைனில் அங்கங்கே நான் பெரிய டிசைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒயிட்டையும் ஸ்கை ப்ளூயும் பாதி விப்பிங் க்ரீமில் எடுத்துட்டு அங்கங்கே நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப் மாதிரி வச்சு எடுக்கிறேன். அப்புறம் ஸ்க்ரூ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா இது 2 டயர் கேக்குங்கிறனால மேலே இருக்கிற கேக்கோட வெயிட் வந்து கீழே தாங்கணும். அதுக்காக நான் வந்துட்டு ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதில் சேர்க்கறது தான் வந்து பெரிய டாஸ்க்கு. இந்த கேக் ஆல்மோஸ்ட் ட்ராப்டு, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆனால் தப்பிருச்சு. பியூட்டிஃபுல்லாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன். அதை பொறுமையாக எடுத்து வைக்கணும். அதை நான் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சனால அந்த கேக் வந்துட்டு நல்லா எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ இதை நான் வந்து கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணும்போதே சொல்லி தான் கொடுத்தேன். இதில் நான் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேக் ஸ்மாஷ் தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்கேஸ் அவங்க கேக் ஸ்மாஷ் பண்ணால் அவங்க ஃபேஸில் அந்த ஸ்டிக் குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா பேக்கர்ஸுமே வந்து இந்த கேக் ஸ்மாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஸ்டிக் வந்து குத்திருச்சுனாலே அது பெரிய இஷ்யூ ஆகிடும். அதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் முடிச்சுட்டு ஓரத்தில் வந்துட்டு நான் நாசில் வச்சு குட்டி டிசைன்ஸ் கொடுத்துட்டேன். அண்ட் வந்துட்டு நம்ம ட்ராப் ரெட் கலர் வாட்டர் ட்ராப்பு கொடுக்குற மாதிரி அதை நான் செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மேலேயும் கொஞ்சம் அந்த வாட்டர் ட்ராப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ அதை பார்க்கும்போது மேலேயும் ரெட் கலரில் இருக்கும், கீழேயும் ரெட் கலரில் ட்ராப்பாக விழுற மாதிரி ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஸோ இது இப்படி தான் இருந்துச்சு ஃபைனல் எக்ஸிக்யூஷன். ஸோ அதில் நான் சைடில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும்ல, அதில் எல்லாத்தையும் டிசைன்ஸை போட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபைனல் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நான் பண்ண லாலிபாப்பையும் ஆட் பண்ணி மேஜிக்கை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.